அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் முழுவதும் மே மாதம் 30ஆம் தேதி முதல் அதிரடியான மாற்றம். பேருந்து பயணிகளுக்கு சற்று முன்பு வெளியான முக்கியமான அறிவிப்பு. இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு போக்குவரத்து துறை வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளி திறப்பு மற்றும் வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு வரும் வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்னையிலிருந்தும் இதர இடங்களிலிருந்தும் மற்றும் பிற இடங்களிலிருந்தும் கூடுதலாக பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள் தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டு உள்ளது. சுமார் 2510 சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிட்டுள்ளது. அதன்படி சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோயில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 570 பேருந்துகளும் 31ஆம் தேதி சனிக்கிழமை 605 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டு உள்ளது. அதேபோல சென்னை கோயம்பேடிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூர் ஆகிய இடங்களுக்கும் 30ஆம் தேதி 100 பேருந்துகளும் 31ஆம் தேதி சனிக்கிழமை 90 பேருந்துகளும் மேற்கூறிய இடங்களிலிருந்தும் இயக்க திட்டமிடப்பட்டு உள்ளது. மற்றும் பெங்களூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் 250 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டு உள்ளது. இது மட்டுமின்றி மாதவரத்திலிருந்து 30ஆம் தேதி 24 பேருந்துகளும் 31ஆம் தேதி 24 பேருந்துகளும் சிறப்பு பேருந்துகளாக இயக்கப்படுகின்றன. மேலும் ஜூன் 1ஆம் தேதியான திங்கள் அன்று சொந்த ஊரிலிருந்து சென்னை, பெங்களூர் மற்றும் பல்வேறு இடங்களுக்கு திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கு ஏற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் 850 சிறப்பு பேருந்து இயக்க திட்டமிடப்பட்டு உள்ளது. இந்நிலையில்தான் இந்த வார இறுதியில் வெள்ளிக்கிழமை 8119 பயணிகளும், சனிக்கிழமை 7304 பயணிகளும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 10523 பயணிகளும் பயணம் மேற்கொள்ள முன்பதிவும் செய்துள்ளனர். இந்த எண்ணிக்கையானது மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் தொலைதூர பயணம் மேற்கொள்ள இருக்கும் பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தங்களது பயணத்திற்கு tnstc.in மற்றும் மொபைல் ஆப் மூலமாக முன்பதிவு செய்து பயணிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இச்சிறப்பு பேருந்து இயக்கத்தினை கண்காணிக்க அனைத்து பேருந்து நிலையங்களிலும் போதிய அலுவலர்களும் நியமிக்கப்பட்டும் உள்ளனர். எனவே பயணிகள் இந்த வசதியினை பயன்படுத்தி தங்களது பயணத்தினை மேற்கொள்ள இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு அந்த அறிவிப்பில் கூறப்பட்டும் உள்ளது.